தை கிருத்திகை. இந்த கிருத்திகைங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமா நம்ம கொண்டாடுவோம். விரதம் இருப்பாங்க. விரதம் இருந்து குழந்தைகளுக்காக விரதம் இருக்கிறது, அதே மாதிரி நல்ல குணங்கள் வரதுக்காக விரதம் இருக்கிறது, திருமண தடைக்கு விரதம் இருக்கிறது, இது எல்லாமே தை கிருத்திகையில பண்ணுவாங்க. ரொம்ப விசேஷமா முருகன் ஆலயத்துல வந்து அப்படி ஒரு நிகழ்ச்சிகள்லாம் தை மாசம் கிருத்திகை நட்சத்திரம், அதாவது கிருத்திகைங்கிறது வந்து மாசத்துல வந்து கண்டிப்பா அந்த கிருத்திகை விரதம் இருக்கிறதுங்கிறது நம்மளோட வழக்கத்திலேயே இருக்கு. அதுவும் முருக பக்தர்கள் வந்து அப்படி வேண்டி 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 இந்த கிருத்திகைக்கு விரதம் இருப்பாங்க. இதுல நிறைய பேர் வந்து பழனி நடந்து போற விஷயங்கள்லாம் கூட நடக்கும். தை கிருத்திகைன்னா இன்னும் ஒருபடி மேல முருகனை வந்து அப்படியே வரிச்சு கொண்டாடுவாங்க அப்படின்னு சொல்றோம். இப்போ இன்னைக்கு வந்து தை கிருத்திகைக்கான நம்ம சொல்ல போற ஸ்லோகம் வந்து கந்தர் அலங்காரம் அதாவது கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர் பண்ணிருக்காரு. அதுல என்ன ஸ்லோகம் சொல்ல போறோம். இப்ப நம்ம அந்த பதிகத்தை பார்த்துட்டு வரலாம். பேற்றை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் என்னும் சேற்றை கழிய வழிவிட்டவா செஞ்சடாடவிமேல் ஆற்றை பணியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனே அப்படின்னு ரொம்ப அழகா, குமரப்பெருமானே முக்திய வந்து எனக்கு பெறதுக்கு வந்து தவப்பயன் வந்து சிறிதேனும் இல்லாத அடியனாச்சே நானு, அசுத்தப்படுத்தும் பிரபஞ்சம் என்னும் வந்து சேத்துல வந்து என்னை விட்டு உயிமாறு இந்த வழியை எனக்கு கொஞ்சம் காமிச்சு கூடன்னு ரொம்ப அழகா வந்து கேட்டிருக்காரு. இந்த ஸ்லோகத்தை சொன்னோன்னா நம்ம வேண்டியது கிடைக்கும். இந்த மாய உலகத்திலேருந்து நம்ம அழகான ஆன்மீக உலகத்துக்கு போறதுக்கு ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் இது.